கோல்டும் இம்பார்ட்டன்ட், அதர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் இம்பார்ட்டன்ட். ஏன்னா ரியல் எஸ்டேட்டில் வந்து டேக்ஸ் லாஸ் இருக்கோ இல்லையோ, பீப்புள் ஆர் கண்டினியூஸ்லி கோயிங் டு பை ஹவுசஸ். ஆனால் ஆஸ்திரேலியாவில் சேவிங்ஸ் இஸ் இன்ஜூரியஸ் டு வெல்த். Many people don't have financial literacy. Very few people know what financial literacy is. There are 3 factors or 3 things you have to keep in mind while doing investing. One is using other people's money. Not your own money, you have to use other people's money to do the investments. It should be a rock solid foundation that you have kept. That is why you have to be always in the market. பிரகத்தே, இவ்வளோ நாள் வந்து ஒரு முக்கியமான டாபிக் வீடியோ போடணும்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். இன்னைக்குன்னு பார்த்து கரெக்டாக ஒரு ஆடு மாட்டிருக்கு. ஓகேவா? என்னது அது? அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக் ஃபைனான்ஸ் இல்ல இன்வெஸ்ட்மெண்ட். கரெக்ட். வெரி குட் பிரில்லியன்ட். ஸோ இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றி தான் பேச போகிறோம். வணக்கம், வெல்கம் டு Pragathprithvivlogs. வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. தூங்கி எரிச்சு முதல்ல நீங்க ஒழுங்கா சொல்லுங்க, ஆக்டிவா சொல்லு, எனர்ஜெட்டிக்கா சொல்லுங்க. வணக்கம். வணக்கம். முதல் வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நீயா நானால கோல்ட் வெர்சஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வீடியோ பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இது பண்ணுவோம். ஓகே, சரி வாங்க. இப்ப நீயா நானா வீடியோ பார்ப்போம். டிவி பாருங்க, 2 பேரும் போயிட்டு இருக்கா, அப்படியே பார்த்துட்டு. என்னன்னா தங்கம் விலை நிலவரம் முன்னால ஏறு இறங்கும், இப்ப ஏறிக்கிட்டே இருக்கு. கடந்த 1 வருடங்களாக கிட்டத்தட்ட தங்கத்துடைய விலை கடன் போயிருக்கு. பணம் சம்பாரிச்சா தங்கம் வாங்கலாம். தங்கம் வாங்கினதுனால பணக்காரனான யாரோ ஒருத்தர் காட்ட சொல்லுங்க. இப்போ அவங்க கிட்ட ஒரு 100 சவரனோ இல்ல 200 சவரனோ கூட இருக்கலாம் சார். அப்படியே ஒரு அபார்ட்மெண்ட் வாங்குறாங்கன்னு வச்சுங்க, பேசிவ் இன்கமும் இருக்கு. அந்த கோல்டுல பேசிவ் இன்கமே ஆக்சுவலா வந்து தங்கத்துல வந்து 100 பேர் இன்வெஸ்ட் பண்ணானா 100 பேருடைய லாபமும் அதிகம், லாஸ் வந்து ரொம்ப கம்மி. சரி, இப்போ இந்த வீடியோ பார்த்தாச்சு இல்லையா? இப்போ 2 சைடுமே பேசுனதெல்லாம் கேட்டேன். நீங்க என்ன எந்த அளவுக்கு உனக்கு புரிஞ்சதுன்னு தெரியல. ஒருத்தன் மட்டை ஆயிட்டான். சரி, அவனை விட்டுரு. அவன் வயசுக்கு இது வந்து ரொம்ப அதிகம், உனக்கே அதிகம். பட் உன் தலையெழுத்து என்கிட்ட மாட்டிக்கிட்டேன். நான் அவன் சொல்றேன், இப்போ கேளு. யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன், உங்ககிட்டயே சொல்றேன். ஓகே, புரிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் வேணா பிற்காலத்துல வந்து as you grow up you can play this video and have a look at it. ஓகே, ஸோ 2 பேரும் பேசினது இல்லை, கரெக்டாகவும் பேசினாங்க, தப்பாகவும் பேசினாங்க. மறுபடியும் படிச்சு வாங்குறத ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஆனால் ப்ராப்ளம் என்னன்னா, nobody understands the basics. என்ன பேசிக்னா, எல்லாரும் என்ன சொல்றாங்க, you have to diversify. So stop comparing these two. Both are important அப்படின்றாங்க. கோல்டும் இம்பார்ட்டன்ட், அதர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் இம்பார்ட்டன்ட். அப்படியே டைவர்சிஃபை பண்ணி ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி எல்லாத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வைங்க அப்படின்றாங்க. ஆனால் என்ன மறந்துடுறாங்க எல்லாரும் அப்படின்னா, இது வந்து அந்த கண்ட்ரியோட டாக்ஸ் லாஸ் வந்து எந்த சைடு லீன் பண்ணுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. இந்த டேக்ஸ் லா இஸ் ஃபேவரிங் வெதர் ஸ்டாக் மார்க்கெட்டா, கோல்டா, ரியல் எஸ்டேட்டா அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் நம்ம போடுற இன்வெஸ்ட்மெண்ட்ல மேக்ஸிமம் ப்ராஃபிட் நம்ம எடுக்க முடியும். ஸோ அந்த கண்ட்ரியோட டேக்ஸ் லாஸ் எதை லீன் பண்ணுதோ அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஸ் இன்வெஸ்டரா. இப்போ வந்து இந்தியாவில் ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதுக்கு ரேட்டு தான் ரொம்ப லீன் பண்ணுவாங்க கம்பேர்ட் டு ரியல் எஸ்டேட். ஏன்னா ரியல் எஸ்டேட்ல வந்து டேக்ஸ் லாஸ் இருக்கோ இல்லையோ, பீப்புள் ஆர் கண்டினியூஸ்லி கோயிங் டு பை ஹவுசஸ். ஆனால் ஆஸ்திரேலியாவில் the tax laws are leaning towards real estate better than stock market. யூஎஸ்லையும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஏன் என்ன ரீசன்னா, இப்போ இந்தியாவில் நீ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கி உன் டேக்ஸை குறைக்க முடியாது, பெரிய லெவலில் குறைக்க முடியாது. ஆனால் இன் ஆஸ்திரேலியா அண்ட் யூஎஸ் யூ கேன் பிரிங் யுவர் டேக்ஸ் டு $0 by just buying investment properties in real estate. எப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் அந்த மாதிரி இப்படி பண்ண முடியாது இங்கே. பிகாஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீ லாஸ் காட்டி இது பண்ணணும். ஆனால் ரியல் எஸ்டேட்டில் நீ வந்து ப்ராஃபிட் வந்தாலுமே, ரெண்டல் இன்கம்ஸ் வந்தாலுமே, தேர் ஆர் வேஸ் தட் யூ கேன் ஷோ தட் யூ ஆர் மேக்கிங் லாஸ் அண்ட் யூ கேன் பிரிங் யுவர் டேக்ஸ் டு 0. லீகலாகவே பண்ண முடியும். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. ஸோ இதை வச்சு தான் நீ மேக்ஸிமம் ப்ராஃபிட் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டு எடுக்கலாம் அப்படிங்கிறத நீ டிசைட் பண்ண முடியும். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பேசிக் திங். அனதர் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, லைக் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு சொல்லி நீ எல்லா இடத்துலையும் பார்ப்பேன். அதே மாதிரி சேவிங்ஸ் இஸ் இன்ஜூரியஸ் டு வெல்த். புதுசாக இருக்கா கேட்குறது? ஆமாம் பஸ்.
சேவிங்ஸ் இஸ் இன்ஜூரியஸ் டு வெல்த் கிரியேஷன். கிரியேட்டிங் வெல்த் தானே இங்கே டாப்பிக்கு, அதனால தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ஸோ அதனால சேவிங்ஸ் இஸ் இன்ஜூரியஸ் டு வெல்த். ஏன் இன்ஜூரியஸ்ன்னா கார் என்ன ஆகுது, இப்போ கார் வாங்குறீங்க, கார் ஷோரூம் விட்டு வெளியில் போன உடனே car loses its starting to lose its value. What was its value? If you are buying a car for 100 rupees, if it goes out of the showroom, immediately it reduces to 99 rupees. ஓகேவா? அதே மாதிரி ஒரு மணி இருக்கு இன்னைக்கு அப்படின்னா இன்ஃப்ளேஷன் ஒரு டாபிக் இருக்கு. அது உனக்கு வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான டாபிக் இல்ல, புரியல. இப்போ நீயா நாள் என்ன பண்ணாங்க, கோல்டா அதர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கம்பேர் பண்ணாங்க. ஃபுல்லாக வந்து ஒரு சைடு பூராமே வந்து டுபா கொடுத்தனமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. பயங்கரமான ஆளா இருக்கேடா. இன்னொரு சைடு கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக பேசினாங்க. பட் எல்லாருமே அந்த டேக்ஸ் பாயிண்ட் நான் ஒன்று சொன்னேன் பார்த்தியா, அது none of them thought about it. The reason is financial literacy is almost close to zero in India or in the global world itself, not just in India, everywhere. Financial literacy, very few people know what financial literacy is. இப்போ நான் உனக்கு சொல்லி தரது கூட ஒரு ஃபைனான்ஷியல் லிட்ரேட் பர்சனுக்கு கூட தெரியாது நிறைய விஷயங்கள். Still, I see many finance-based YouTubers comparing stocks versus real estate. That is the most stupidest argument. ஓகேவா? ஒரு stupidest topic to discuss. சும்மா ஒரு டைம் வேஸ்ட் பண்ணணும், அரட்டை அடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி டாபிக்லாம் பேசிக்கிட்டு இருக்கலாம். ஓகேவா? இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ணே நீங்க திறந்துட்டீங்கயா. இது பெஸ்ட்டா அது பெஸ்ட்டான்றதெல்லாம் எதுவுமே பெஸ்ட் கிடையாது. எல்லாமே ஒரே மாதிரி தான். எல்லாத்துலேயும் ரிஸ்க் இருக்கு. ஆனால் மேக்ஸிமம் ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னா டேக்ஸ் லாஸ் எதை குறிக்குதோ அதுதான். அது சொல்லிட்டோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிட்டோம். இப்போ அடுத்தது ஒன்று சொல்கிறேன் பாரு. அடல்ட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், லெஜெண்ட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் காம்பவுண்டிங், அல்ட்ரா லெஜெண்ட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் காம்பவுண்டிங் ப்ளஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேட். என்னன்னா அந்த விஷயத்தை கேக்குறியா, வா சொல்றேன். அடல்ட்ஸ் வந்து சும்மா இன்வெஸ்ட் பண்ணணும்னு பார்ப்பாங்க. இப்போ அங்கே வெறும் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கல்ல சில பேர் பேசினாங்க இல்லையா, அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் சும்மா ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கணும், நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஊர் இந்தியாவிலலாம் வந்து வீடு வாங்கிட்டா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னுவாங்க. வீடு இஸ் நாட் அன் இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா நீ போய் தங்கிட்டு அந்த வீட்டில் அப்படின்னா இட் பிகம்ஸ் அ லயபிலிட்டி. அதில் ரெண்டல் இன்கம் வர்றது வந்து இஎம்ஐக்கே வந்து பத்தலை, லோன் கட்டுறதுக்கே பத்தலை அப்படின்னா இட் பிகம்ஸ் அ லயபிலிட்டி. இட்ஸ் நாட் அன் அசெட். ஓகேவா? அசெட் இஸ் சம்திங் தட் புட்ஸ் மணி இன் யுவர் பாக்கெட். லயபிலிட்டி இட் டேக்ஸ் மணி அவுட் ஆஃப் யுவர் பாக்கெட். புரியுதா? இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் வருதுன்னா காம்பவுண்டிங்னு சொல்லுவாங்க. காம்பவுண்டிங்னா ஸோ யூ ஆர் இன்வெஸ்டிங் 100 rupees in a stock market or a mutual fund or even in real estate, you are getting back 150 rupees. That extra 50 rupees is your compounding returns. அந்த எக்ஸ்ட்ரா 50 rupees நீ கையில் எடுக்காமல், அதாவது உன் பேங்க் அக்கௌண்ட்டில் போடாமல் you are reinvesting. So now you are putting that whole 150 into stock market or real estate or mutual funds, whatever it is. That grows even bigger to 250 next time. So keep on reinvesting. That is called compounding. பட் இந்த காம்பவுண்டிங்ல ப்ராப்ளம் என்னன்னா you have to patiently wait until the compounding effect hits the investment. பீப்புளுக்கு பேஷன்ஸ் இல்லை. ஏன் பேஷன்ஸ் இல்லை? everybody wants to run very fast, nobody wants to walk. புரியுதா? எல்லாரும் ரன் பண்ணுறதுனால என்ன ஆகுது, 1 or 2 yearsலேயே வித்ட்ரா பண்ணிடுவாங்க ஃபண்ட்ஸை. அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்டில் எனக்கு லாஸ் ஆகிடுச்சு, அதை அடிச்சு இதை அடிச்சுன்னு குறை மட்டும் சொல்லுவாங்க. வேல்யூவேஷனே தப்புங்க. இதுக்கு அதிகாரம் சென்ட்ரல் என்ன இருக்கு? பார்ட் 136 எங்க. ஆனால் காம்பவுண்டிங் ஹிட் ஆகிறதுக்கே அட்லீஸ்ட் ஒரு 3 to 5 years டைம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் டபுள் ட்ரிபிளாக ஆகும். யாரும் அந்த டைம் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ தட்ஸ் வை பீப்புள் who understand compounding are legends. அல்ட்ரா லெஜெண்ட்ஸ் இப்போ வரும் பாரு. அல்ட்ரா லெஜெண்ட்ஸ் ஆர் பீப்புள் who are earning in dollars and spending in rupees. They are staying in India, but they are earning income through their investments in dollars. Be it US dollars or Australian dollars, doesn't matter. They are earning in dollars. When they bring it into India, அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் காம்பவுண்டிங் ரிட்டர்ன்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட் ப்ளஸ் ஆட் ஆகி ரிட்டர்ன்ஸ் வரும்போது நீ எப்போ ஏர்ன் பண்ணுறதே வந்தால் கூட உனக்கு வந்து டபுள் ட்ரிபிளாக ஆகும் ஒவ்வொரு வாட்டியும். ஏன்னா காம்பவுண்டிங் ப்ளஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அங்கே ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ விச் மீன்ஸ் யூ ஆர் இன் த எண்ட் கேம். எண்ட் கேம்னா என்ன? அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் கிடையாது இது. யூ ஆர் ஏர்னிங் இன் டாலர்ஸ் அண்ட் ஸ்பெண்டிங் இன் ருபீஸ், which is a very, very, very good position to be in if you want to have enough money to lead a comfortable life. இதுக்காக ஓடி ஆடி உட்காந்து எக்ஸ்ட்ரா இன்கம்லாம் ஏர்ன் பண்ண அவசியம் இல்லை. எப்போ வர இன்கம்மே வரட்டும், டாலர்ஸில் வரட்டும். அதை வந்து காம்பவுண்டிங் எஃபெக்ட்டும் இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிவிட்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டும் இருக்கிற மாதிரி செட் பண்ணிட்டோம் அப்படின்னா you can keep earning more and more money over a period of time and you can lead your life as per your wish in India.
with all the facilities available for you. That is the end game I'm talking about. Oh. புரியுதா? Okay. Not everybody can have access to that end game. You'll have to be very smart investor to get that access, to know how to do these things. I can teach you in a way, but as you implement it, you will know how much difficulties we will face along the way, along the journey. Wait, are you ultra legend? I'm trying to become one, but not yet. Why? Adult I am not in that table. legend? நம்ம வழி தனி வழி. நீ பழச்சிக்கோடா நீ பழச்சிக்கோ. ஸோ நான் அந்த 3 லிஸ்ட்லையுமே நான் இருக்க மாட்டேன் இப்போதைக்கு. திடீர்னு ஏதாவது ஒரு இடத்துல வந்து சொருகிட்டு நிற்பேன். ஓகேவா? Okay. நீங்க உள்ளே இருங்க. First we talked about tax laws favoring which type of investments in that country. How savings is injurious to wealth creation. அதுக்கப்புறம் adults, legends and ultra legends. The fourth important thing என்னன்னா, there are 3 factors or 3 things you have to keep in mind while doing investing. One is using other people's money. Not your own money, you have to use other people's money to do the investments. Other thing is using other people's efforts. ஓகேவா? அத நாங்க பாத்துக்கிற நம்ம நீங்க. மூணாவது வந்து consistently you have to be in the market to invest. நீ அப்பப்போ நடுவில் பிரேக் எடுத்து கன்சாலிடேட் பண்ணிக்கிட்டு இது பண்ணிட்டு திருப்பி அதாவது உன்னைய வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு யூ கேன் கெட் ரெடி டு கம் பேக் அண்ட் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் அகெயின். அதுக்கு தான் பிரேக் எடுக்கலாமே தவிர்த்து யூ ஷுடன்ட் டோட்டலி ஸ்டாப் இன்வெஸ்டிங். ஓகேவா? Using other people's money, using other people's efforts, consistently you have to be investing. 3 things. Other people's moneyனா இப்போ என்ன அர்த்தம்னா, ஒரு ரியல் எஸ்டேட் வாங்குற, வீடு வாங்குற, இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்குற. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியில் if the property is 100 rupees, 20 rupees is your down payment. Balance 80 rupees you will borrow from bank. That 80 rupees is what I mean as other people's money. So use other people's money to buy assets, not liabilities, assets. Okay? Other people's efforts na இருந்தா காசு பணத்தை சம்பாரிச்சு ஊர்ல வீட கட்டிருப்பலையா தெரியாம போச்சு. There are so many smart peoples than us who are studying in IIM, IIT, Harvard, Stanford. Okay? We may compete with them or we may not compete with them in terms of intelligence I'm talking about. But still you can get profited through their efforts. See, இப்போ ஹார்வர்ட்லேயோ ஸ்டான்ஃபோர்ட்லேயோ ஐஐடிலையோ ஐஎம்லேயோ படித்த ஒரு ஸ்மார்ட் பர்சன் இஸ் ஸ்டார்டிங் அ பிஸ்னஸ் ஆர் இஸ் ஒர்க்கிங் அட் அ வெரி ஹை expensive or a high paying job in Google or Meta or Microsoft or wherever they high paying job they are working. They are putting more and more efforts to earn more income. Okay, through stock market or through mutual funds you invest in those companies and get profited through their efforts. You are just going to invest money and gain more profit when the stock price increases for that company or for that mutual fund. You are going to get profited. Correct? So here what you are doing is you are using their efforts to increase your profit. That use other people's efforts. So other people's, in a way, other people's are smart people or whatever people, other people are putting more and more effort to increase their salary, monthly salary. But indirectly, they are helping us to gain more profit through stock market or mutual funds. So நம்ம வந்து other people's money focus பண்ணணும், other people's efforts focus பண்ணணும். Third வந்து consistently buying or consistently investing. ஏன்னா if you leave a pause before attaining financial independence, everything collapses. Even after you attain financial independence, you have to consistently invest in certain limits so that whatever you have formed, the portfolio or the empire or whatever it is, shouldn't collapse at all. It should be a rock solid foundation that you have kept. That is why you have to be always in the market. புரியுதா? ஸோ இதை வந்து எல்லாத்தையும் இப்போ நான் சொன்னது எல்லாத்தையுமே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ரியல் லைஃப்பில் அப்படின்னா உனக்கு வந்து டோட்டலி ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மைண்ட் செட் இருக்கணும். அது வந்து எல்லாரும் சொல்லுவாங்க யூ ஷுட் ஹேவ் அ டிஃப்ரெண்ட் மைண்ட் செட், அந்த மைண்ட் செட், இந்த மைண்ட் செட்னு. என்ன மைண்ட் செட்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறது இல்லை. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுவோம் வாட் டைப் ஆஃப் மைண்ட் செட், வாட் டு ஐ மீன் பை அ மைண்ட் செட் அண்ட் எப்படி நம்ம திங்க் பண்ணணும், என்ன மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும். இதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் போடுவோம். Till then, don't forget to like, share and subscribe this video. Bye. Bye. Like and subscribe.